இந்தியாவில் யூரியா உற்பத்தியை அதிகரித்து தன்னிறைவை எட்டும் நோக்கில் வகுக்கப்பட்டுள்ள ஆத்ம நிர்பர் பாரத் தேசிய யூரியா முதலீட்டுக் கொள்கை 2026 திட்டத்துக்கு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த புதிய முதலீட்டுக் கொள்கையின் கீழ் நாட்டில் இயற்கை எரிவாயு அடிப்படையிலான 8 முதல் 9 புதிய யூரியா உற்பத்தி ஆலைகள் அமைக்க ஊக்குவிக்கப்படும். இதன் வாயிலாக உள்நாட்டு யூரியா உற்பத்தி திறன் ஆண்டுக்கு 1 கோடி டன் அதிகரிக்கும். நாட்டின் யூரியா தேவையை உள்நாட்டு உற்பத்தி வாயிலாக பூர்த்தி செய்து இறக்குமதி சார்பை குறைப்பது இதன் முக்கிய நோக்கம். இதுகுறித்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறும்போது, கூடுதல் ஆலைகள் அமைக்கப்படுவதன் வாயிலாக நாட்டின் முழு யூரியா தேவையையும் உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்து இறக்குமதியை தவிர்க்க முடியும் என்றார். இந்தியா பிரிட்டன் இடையிலான விரிவான வர்த்தக ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஆண்டுக்கு 11 லட்சம் டன்னுக்கும் அதிகமான ஸ்டீலை இந்திய ஏற்றுமதியாளர்கள் இறக்குமதி வரியின்றி பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்ய வாய்ப்பு உருவாகியுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு அதிகாரி ஒருவர் கூறும்போது, பிரிட்டன் விதித்திருந்த ஸ்டீல் இறக்குமதி கட்டுப்பாடுகளின் கீழ் இந்தியாவுக்கான ஸ்டீல் இறக்குமதி ஒதுக்கீடு 1,68,029 டன்னாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட பயன்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு மட்டும் பிரத்யேகமாக 9,45,000 டன் ஸ்டீல் ஏற்றுமதி அனுமதிக்கப்பட்டுள்ளது என்றார்.